அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றிய ஒழிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பிலே யோக கழற்றி என்கிற தலைப்பின் கீழ் அமைந்த நல்ல ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தன்னகத்தே இருக்கும் வெளிச்சத்தை மறந்து புறத்திலே இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களைப் போல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்வர தத்துவம் என்பது அவரவருக்கு உள்ளேயே இருக்கிறது, அது புறத்திலே இல்லை என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே ஆழ்ந்து சிந்தித்தோம். இன்றைய இந்த பதிவிலே அத்வைதத்தை சிந்தித்திருக்கக்கூடியவர்களும் கூட ஏமாளிகள்தான் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கே கண்ணுடைய வள்ளல் விரிக்கிறார். அறிந்தது எல்லாம் பொய் என்ற அத்துவிதியார்க்கும் வெறும் பாழில் ஊன்றல் விடாது. பிறந்து இறப்பை ஆனால் உனது ஒழிவும் ஆனந்தமாம் உதிப்பும் போனார்கான் உன் பிறப்பும் போம். பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் சுழல் மிகவும் கொடுமையானது. இந்த பிறப்பு இறப்பிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காகவே ஒவ்வொரு யோகியும் கடுந்தவம் இயற்றுகிறான். அதிலே துவைதம் அத்வைதம் என்கிற இரண்டு சித்தாந்தங்களை அவன் பார்க்கிறான். துவைதம் என்பது பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, இந்த இரண்டும் எப்போதுமே ஒன்று சேர முடியாது என்கிற கொள்கை. அத்வைதம் என்பது ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்வது. இந்த இரண்டு சிந்தனைகளை கொண்டு ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான் என்கிற அத்வைத சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவனும் கூட வெறுமனே ஆகாய மார்க்கத்திலே இருக்கும் பிரபஞ்ச பெருவழியிலே இருக்கக்கூடிய பராபரத்தை அறிந்துவிட முடியாது. ஆனால் அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் இந்த உலக மாயை பற்றியதான புரிதல் வேண்டும் என்கிற வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஒழிக்க வேண்டும், எதையெல்லாம் ஒழிக்க வேண்டும்? புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் அனைத்து விதமான கருத்துக்களையும் ஒழிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்த சித்த வேதத்திலே இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு யோகி தான் இதுவரையிலும் கற்றிருந்த அனைத்தையும் மறந்தால் ஒழிய அவனுக்கு ஞானம் கிட்டாது என்று சொல்லியிருந்தார். மறக்கப்படி என்றே குறிப்பிட்டார். இந்த உலக வாழ்க்கை என்பது போலியானது, தோன்றி மறையக்கூடிய நீர்க்குமிழியைப் போன்று தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல. இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகளை நாம் எடுத்து வந்துவிட்டோம். ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு உறவுகளும் வந்திருந்தன. நாம் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் என்பதான பலவும் இருந்தன. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் மற்றொரு உடலை எடுத்து இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலும் நமக்கு நிலைத்திருக்கப் போவதில்லை. இந்த உடல் கொண்டு வந்திருந்த உறவுகளும் நிலைத்திருக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது எதற்குமே உதவாத இந்த உலக உடல் வாழ்க்கையிலே மனத்தை வைத்திருப்பதிலே இருந்து தன்னை காத்து கொள்ள முயல வேண்டும். அப்படி தன்னுடைய அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து பற்றுக்களை நீக்க வேண்டும். பற்றுக்களை நீக்காது வெறுமனே அத்வைத சித்தாந்தத்தை மனனம் செய்து கொண்டிருப்பதால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை என்பது கருத்தாகிறது. அறிவுக்கு அறிவாய் அகண்டமாய் நின்ற நிறைவை குறையை நினைந்து மறவையுமாய் தாமே சிவத்தை படைத்து அழிப்பார் தன் தோடம் போம் ஆறு இலை பிறப்பென்போம். ஆறு ஆதாரங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட உடல் என்பது பொய்யான இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்மை ஆழ்த்தி வைத்திருக்கிறது. நிறை குறையை பற்றி மனிதன் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அறிவுக்குள் அறிவாய் இருப்பது எது? இரண்டு வகையான அறிவு இருக்கிறதா என்றால் ஆம் என்றாகிறது. ஒன்று புத்தி, மற்றது சித்தம். மனத்தின் இரண்டு இந்த பெரிய கூறுகள்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. புத்தி என்பது புலன்கள் வழியாக பார்க்கக்கூடியவற்றை நம்பும்படியாக மனத்தை வற்புறுத்துகிறது. சித்தம் என்பது இது அல்ல, இதை விட்டு வெளியே வா, பராபரத்தை சேர் என்று சொல்லுகிறது. இந்த இரண்டையும் பற்றி சிந்தித்திருக்கும் போது நிறை குறைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. சிவத்தை படைத்தது நீயே, சிவம்தான் உன்னை படைத்தது. இந்த இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. மரத்தில் மறைந்தது மாமத யானை என்றெல்லாம் சொல்வார்களே, அதுபோல சிவத்திலே இருந்துதான் இந்த சரீரம் ஏற்பட்டது. இந்த சரீரத்துக்குள்ளேதான் சிவம் இருக்கிறது. இரண்டும் தனித்தனியாக இல்லை. சிவம் தனித்திருந்தால் அது இயங்காது. அது சக்தியோடு சேரும் போதே இயங்குகிறது. சிவம் என்பது
நிலைத்த சக்தியாகவும், சக்தி என்பது அசையக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறது. இதை ஜீவன் என்றும் ஜீவசக்தியாய் வாயு என்றும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் குறிக்கிறார்கள். நீங்கள் புறத்திலே வழிபாட்டுக்காக செய்து வைக்கக்கூடிய சிவலிங்கங்களை கடவுள் என்று கருதியிருக்கும் வரையிலும் ஆத்மலிங்கத்தை உணர முடியாது, ஆத்ம போதத்தையும் அடைய முடியாது. இவையெல்லாம் உங்களுடைய அறிவின் குறைவால் ஏற்பட்ட தோஷங்கள் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய அறியாமை என்கிற தோஷத்தை ஆராய்ந்து பார்க்காத ஒருவன் யோக வெற்றியை பற்றி சிந்திக்கவே முடியாது. சுய ஆராய்ச்சி தேவை என்பதே கருத்தாகிறது. மறப்பு, நினைப்பு, மயக்கும் விகற்பம், வெறுப்பும் வெறுப்பும் விடாமல் விரப்பேனை பானும் வேதியும் போல் பார்த்தும் பரிசித்தும் ஞானபந்தன் தான் ஆக்கினான். ஞானம் என்பது வந்துவிட்டால் புலன்கள் சார்ந்த பந்தங்கள், பற்றுக்கள் அகன்றுவிடும். மறப்பு, நினைப்பு இது நம்மை மயக்கக்கூடிய விகற்பமாக இருக்கிறது. மறப்பு என்பது எது? இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்துவிட்டோம். அந்த பிறவிகள் சார்ந்திருந்த அனைத்தையும் மறந்துவிட்டோம். இப்போது நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறவி சார்ந்த உலக உறவுகளும் கூட சற்றைக்கெல்லாம் காணாமல் போய்விடப் போகின்றன. இது ஒரு வகையான மனமயக்கம்தான். இது உங்களை விகற்பமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளாமல் வெறுப்பு வெறுப்பு என்கிற இரண்டு பெரிய நோய்களை உடலிலே வைத்துக்கொண்டு உழன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் வெறுப்பு வெறுப்பு என்கிற இந்த இரண்டும் மிகப்பெரிய நோய்கள். இந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் சித்தவித்தை தான் என்று குறித்தார்கள். சதா பிராணயாமிக்கு வியாதியே இல்லை. வெறுப்பு வெறுப்பு என்கிற வியாதி சதா பிராணயாமம் செய்யக்கூடியவனுக்கு இல்லை. பிராணயாமம் செய்யக்கூடியவன் இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணர்ந்து கொள்கிறான். உலகம் நிலையற்றது என்று சொல்லி கேட்பது வேறு, நிலையற்றது என்பதை உணர்ந்து கொள்வது வேறு. உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இடைவிடாது செய்யக்கூடிய சித்தவித்தை முதலாகிய வாசிப்பயிற்சிகள் அவசியமாகின்றன. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு யோக சாதகன் உண்மையான இந்த பிறப்பு இறப்பு குறித்தான தத்துவத்தை புரிந்து கொள்கிறான். பார்த்தும் பரீட்சை செய்து பார்த்தும் மனத்திலே அலசி ஆராய்ந்து பார்த்தும் தெளிந்திருக்க வேண்டும் என்பது மரபு. சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் தான் இதற்கு சரியான கருவிகள் என்று ஆகின்றன. நம்முடைய இதற்கு முந்தைய பிறவிகளின் இரகசியங்கள் எல்லாமே பிரபஞ்ச வெளியிலே வைத்து பூட்டி வைக்கப்பட்டு அதன் சாவி நம்மிடமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் இணைக்கும் போது சாவி தயாராகிவிடும். இந்த சாவியை கொண்டுதான் நாம் நம்முடைய முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அறிய முடியும். இவற்றை அறிந்துவிட்டால் இந்த இப்பிறவியிலே கொண்டிருக்கக்கூடிய மோகம் என்பது போய்விடும். ஞானம் ஏற்படும். உலக பந்தம் என்பது நம்மை விட்டு நீங்கி போகும். அருமை சகோதர சகோதரிகளே, வெறுப்பு வெறுப்புகளை சுமந்திருக்கும் வரையிலும் ஞானத்தை அடைய முடியாது என்பதே இன்று நாம் பார்த்த பதிவின் மூலமாக கண்ணுடைய வள்ளல் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.